ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சிறகடி கேசே சீரியல். இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். மனோஜ் ரோகிணிகிட்ட வந்து உங்கள் அப்பா வர ஃப்ளைட் நம்பரு டைமிங் எல்லாமே சொல்லு அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாரு. ஆன்லைன்லேயே அந்த ஃப்ளைட்டை ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். எதுக்கு இப்படிலாம் கேட்குற அப்படின்னு ரோகிணி கேட்டுட்ருக்குறாங்க. உங்கள் அப்பா வர்றதுக்கு லேட் ஆகிறதுனால ஸ்ருதிக்கு ஃபங்க்ஷன் வச்சிடலான்னு சொல்லிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். ஏர்போர்ட் டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணி மலேசியா ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மனோஜ். உண்மையாகவே உன்னோட அப்பா வராரா இல்லையா, என்கிட்டயாவது சொல்லு அப்படின்னு மனோஜ் கேட்டுட்ருக்கிறாரு. நான் என்ன உன்ட்ட பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கோபப்படுறாங்க ரோகிணி. என் அப்பா என்னை பக்கத்து ஊரில் இருந்தால் வராரு, மலேசியாவிலேருந்து வராரு, கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க ரோகிணி. இதுக்கிடையில் விஜயா இப்போது ஸ்ருதியோட அம்மாவை பார்த்து பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ருதிக்கே ஃபங்க்ஷன் வச்சிடலாம் சம்பந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி அம்மா கேட்குறாங்க, உங்களோட மூத்த மருமகளுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணிக்கும் ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொன்னப்போ நீங்கள் பெருந்தன்மையாக இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க, உங்கள் பெருந்தன்மைக்கு நாங்கள் பண்ணுற மரியாதை இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ஸ்ருதிக்கே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோகிணிகிட்ட வந்து ஸ்ருதியோட அம்மா கேட்டுட்ருக்குறாங்க. ஸ்ருதிக்கு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வைக்கலான்னு சொல்கிறாங்க, உனக்கு தானே ஃபஸ்ட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க சம்மந்தி அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையாம்மா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதியோட அம்மா. நாளைக்கு நீயும் என்னோட பொண்ணு ஒரே வீட்டில் வாழ போகிறீங்க, உங்களுக்குள்ளே மனஸ்தாபம் எதுவும் வந்துடக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைன்ட்டு என்னோட அப்பா ஊர்லேருந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, அதுக்கு வெயிட் பண்ணுறாங்க போல் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டுருக்குறாங்க. இதுக்கு தான் அந்த விஜயா என்னமோ எனக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி பேசிட்டு போனாலா அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா. இதுக்கிடையில் ஃபஸ்ட்டு ஸ்ருதியை கூப்பிட்டு அவங்களுக்கு நலங்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மனோஜ் விஜய்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்கிறாரு, இந்த ஸ்ருதி போட்டிருக்க நகை ஒரு 50-60 லட்ச ரூபா இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு. இந்த போருக்கு ஷீல்டெல்லாம் போட்டு போகிற மாதிரிலாம் இவ போட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு. விஜயா சொல்கிறாங்க, இதெல்லாம் உள்ளூர் நகை தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட மாமனார் ரோகிணிக்கு இதை விட அதிகமாக மலேசியாவிலேருந்து நகை வாங்கிட்டு வருவாருடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கானு ரோகிணி மேலே தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. இதுக்கிடையில் ரோகிணி செட் பண்ண அந்த ஆள் முத்துட்ட பேச்சு கொடுத்துட்ருக்கிறாரு. சடங்கெலாம் முடிய ரொம்ப நேரம் ஆகும் போல், அது வரைக்கும் நம்ம ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாமா கார் பார்க்கிங் வரைக்கும் அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாரு. அங்கே நான் ஒரு செட்டப்பே வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. முத்துவுமே எவ்வளவோ வரமாட்டேன் அப்படின்னு சமாளித்து பார்க்குறாரு. இருந்தாலுமே அந்த ஆள் இப்போது முத்துவை பேசி சம்மதிக்க வச்சு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே போய் காரோட டிக்கியை திறந்து காமிக்கிறாரு. அங்கே பார்த்தா பெரிய பார் செட்டப்பே வச்சுருக்கிறாரு அந்த ஆள். முத்துவுக்கு கிளாஸில் ட்ரிங்க்ஸை ஊற்றி இப்போ குடிக்க சொல்லிட்டுருக்கிறாரு அந்த ஆள். முத்துவுமே கண்ட்ரோல்டாக அதெல்லாம் வேணாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அந்த ஆள் முத்துவோட மனசையே மாற்றி அதை வாங்க வச்சிடுறாரு. இதுக்கிடையில் ஸ்ருதியோட அப்பாட்ட வந்து அவரோட ரிலேஷன் ஒருத்தர் பேசிகிட்ருக்கிறாரு. உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தான் சார் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் வீட்டு பொண்ணு ஃபங்க்ஷன் அப்பயே அவங்க வீட்டு பொண்ணுக்கும் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அண்ணாமலையுமே இப்போது வாசுதேவன் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கிறாரு. வாசுதேவன் சொல்கிறாரு, அவங்க வீட்டில் ஆசைப்பட்டாங்க, அது மட்டும் இல்லை இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வசதியெல்லாம் கிடையாது அப்படின்னு பேசுகிறாரு. நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மீதி ஆயிடுச்சுன்னா இல்லாதவங்களுக்கு கொடுப்போம்ல, அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியது தான் அப்படின்னு வாசுதேவன் நக்கலாக சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்ட பரசுராமுக்கு கோவம் வந்துடுது. பார்த்தியா அந்த ஆள் எப்படி அவமானப்படுத்தி பேசிட்டு போகிறாருன்னு அப்படின்னு சொல்கிறாரு. 4 வார்த்தை கேட்டு விட்டுறணும், நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு பரசுராம். அந்த ஆள் பொண்ணை பெற்றுருக்கிறாரு, நீ பையனை பெற்றவன் நீ எதுக்கு இறங்கி போகணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அப்போ கூட அண்ணாமலை ரொம்ப பெருந்தன்மையாக தான் பதில் சொல்கிறாரு. இதில் பையன் பொண்ணுன்னு என்ன வித்தியாசம், நம்ம போடுற சண்டை நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஏதாவது கேட்க போய் அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா முத்து காது வரைக்கும் போயிடும், அவன் இதெல்லாம் சும்மா விட மாட்டான், பெரிய பிரச்சனையாக்கிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, முத்து இங்கே தானே உட்காந்துட்டு இருந்தான், எங்கே ஆளை காணோம் அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாரு பரசுராம். அண்ணாமலையுமே திரும்பி பார்த்து முத்து எங்கே இருக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்ருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.